இன்றைய நாளுக்கான அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. டிக்கெட் டு ஃபினாலேனுடைய 3வது டாஸ்க். இது வந்து ஒரு பசில் டாஸ்க்குங்க. இந்த மாதிரி ஒரு பசில்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பசில்ஸ் கொடுப்பாங்க. அந்த பசில்ஸை நீங்கள் சரியான முறையில் அடுக்கணும். இது வெற்றியாளர்னு நினைக்கிறேன். வெற்றியாளருடைய அடுக்கின அந்த பசில்ஸ் தான். ரொம்ப ஈஸியாலாம் உங்களுக்கு பசில்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு கலைஞ்சிருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம், அதை நீங்கள் அசைச்சி விட்டு ஆட்டி விட்டு அதுலேருந்து நீங்கள் அந்த பசில்ஸை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கேம் ஆடணும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு அப்படின்னு நமக்கு கிடைத்த தகவல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த முறை டிக்கெட் டு ஃபினாலே ஒவ்வொரு டாஸ்க்குமே நமக்கு ரொம்ப சிறப்பாக தாங்க இருக்குது. ஒவ்வொரு போட்டியாளர்களும் தங்களுடைய திறமையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2வது டாஸ்க்கு தான் ஒரு மாதிரி சண்டையில் முடிஞ்சிச்சுல. சரி, இப்போ இந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா விக்ரம், சபரி இவங்க வந்து லீடு எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான். அவங்களும் மெனக்கட்டு ரொம்ப பிரமாதமாக ஆடிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கமருதீன் வெற்றி பெற்றது போல் ஒரு செய்கை காட்டப்படும். பட் அவர் இந்த பசில் டாஸ்கில் வெற்றி பெறலை. சபரியோ இல்லை விக்ரமோ தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க ரொம்ப மெனக்கட்டு அந்த கேமை ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா நாம் எப்படியாவது இந்த டிக்கெட் டு ஃபினாலேவை அடிச்சிடணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தவங்களும் அந்த குறியாக ஆடிட்டு இருக்காங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நண்பர்களே, நான் வந்து அப்டேட்டை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பேன். உண்மையாக நேர்மையாக கொடுப்பேன். எனக்கு ஏன் பிஆர் முத்திரை குத்துறீங்க? எனக்கு அதுதான் பிடிக்கல. அதாவது நம்ம வந்து உண்மையை சொல்கிறோம். அதில் வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது ஹாஷாக சொல்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல. எனிவே, எல்லாருமே சிறப்பாக ஆடிட்டுருக்காங்க. 3வது டாஸ்க்கு முடிவுகளும் நமக்கு வந்திருக்கு. பார்ப்போம். எங்கள் பிஆருங்கிறது என்னென்னா, பெரிய பெரிய ரிவ்யூஸ் இருக்காங்களா, அவங்கள காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. நம்ம வந்து பெரிய அளவு வியூஸ் போகுதோ இல்லையோ, என்னை பொறுத்த வரைக்கும் நானும் 8 வருஷமாக சீசன் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கும் ஒரு க்ரெடிபிலிட்டி நான் மெயின்டைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஏஜென்சி வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களாம் தான் பிஆர். நம்ம அதனால் ஒன்றும் கிடையாதுங்க. சரியா? நீங்கள் அதுமாரி தப்பாக எடுத்துக்காதீங்க.